காமி இந்த பாக்ஸ் வந்து துணி எடுக்கிறது. ஓ இதுல துணி எடுக்கிறதுக்காண்டா. வேற இது ஸ்டோரேஜ் பாக்ஸ். இங்கே போட்டுருக்கு. இது பேர் 3 அடுக்கா இருக்கும் அந்த பாக்ஸ். டாக்குமெண்ட் போடுறதுக்கு. இது பேர் கிளாஸ் வைக்கிறது. இது ஒரு ஸ்மால் ஹெவி டியூட்டி ஸ்மால். இது நார்மலா பேக் பண்றது இல்ல, பாக்ஸ் தான். இப்போ எவ்வளோ பாக்ஸ் இருக்கு. இந்த கடைசி வரைக்கும் இருக்கு பாக்ஸ். டிவி கூட நம்மளது 55 இன்ச்சா லார்ஜ்னு வித் ஃபோமோட இருக்கான் கார்னர்ல. பாருங்க பெருசு பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும். ஒரு சின்ன டப்பா போதுமா கிச்சனுக்கு? ஏன்னா வெயிட் தாங்கணும்ல. சரி இப்போ கிச்சனுக்கு இது எடுத்துக்கலாம், ஸ்மால் பாக்ஸ் வேண்டாம். ஓகே நிதிஷ் கட்டிட்டீங்களா? நோ ஏன் என்னம்மா பாக்ஸ் அப்போ எடுக்கலாம். க்ளீனிங் ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. 2 வீக்ஸ் பிஃபோராகவே க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டேன் நான். ஆரோஷ் வந்து இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அம்மாவுக்கு. வாலில் இருக்குது எல்லாத்தையும் கட்டியாச்சு. இப்போ பேக்கிங் பண்ணுறதுலாம் காமிக்கவே இல்லை. இந்திரா பாக்ஸ்குள்ள மறைஞ்சு விளையாடுறதுக்காடா இது? எழுந்துக்கோமா. பாக்ஸ் பேக் பண்ண சொன்னா மறைஞ்சு விளையாடுறீங்க. எக்ஸ்ட்ரா லார்ஜில் கம்ஃபர்டர் தான் அடக்கணும். அடக்க போறீங்களா? இவ்வளோ கம்ஃபர்ட் இருக்கு, மற்றதெல்லாம் நான் அடக்கிட்டேன். நீங்கள் இது மட்டும் வச்சுட்டு போங்க, துணி நான் அடைக்கிறேன். இங்கே ஷெல்ஃபில் இருக்க துணியெல்லாம் நான் அடைக்கிறேன். இந்த 5 பொருள் அது உள்ளே போயிருமா அந்த பாக்ஸ்குள்ள? ஒன்றுனா வைங்க. ஜிப்பு வேற போடணும், இல்லைன்னா இதாகாது. நீங்கள் அந்த கிரே கலர் மட்டும் வைங்க. இல்லை மேலே ஒன்று தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன்டா. போட்டு விட்டுருங்க போதும். அதே மாதிரி இதுவும் பாதி போட்டு விட்டுருங்க. போதும் 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 போதும். சரி பேக்கிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நம்பர் 1. ஓகே, இன்னும் 2 டேஸில் பேக்கிங்ஸ் வராங்க, அதனால எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ செலோடேப் வேலை தான் போயிட்டுருக்கு. ப்ரீ மூவ் டேட் அன்னைக்கு வரல. கால் பண்ணி 2 முறை கால் பண்ணி 3 முறை கால் பண்ணி அவங்க வரல. ஆக்சுவலி அவங்க ப்ரொசீஜர் என்ன சொன்னாங்க? வீட்டில் பொருள் இருக்கிறப்பே அவங்க ஒரு டைம் வந்து ப்ரீ மூவர் செக்இன் பண்ணிடுவாங்க. உடஞ்சி செக்இன் பண்ணிட்டு அது காசு போடுவாங்க. ஆனால் இவங்க வரவே இல்லை. 2 டேட் கொடுத்தோம். ப்ரீ மூவர் செக்அவுட் வந்து 13, ஃபைனல் வந்து 26. 13ஆம் தேதியிலேருந்து அவங்க வரவே இல்லை. 4 முறை கால் பண்ணி கூப்பிட்டோம், வரேன் சொல்லிட்டு வரவே இல்லை. காலி பண்ணுற டைம் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எவ்வளோ ஃபைனுன்னு சொல்லலை. ஃபைனல் மூவ் அவுட் வந்து வருவாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஃபைனல் மூவ் அவுட் டேட் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஃபைனலாக வந்து மூவ் பண்ணி விட்றோம். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்து ரிமைனிங் இந்த சோஃபா, இந்த திங்ஸு, அப்புறம் அங்கே இருக்க டைனிங் டேபிள், அப்புறம் டிவி, சைக்கிள்ஸ்லாம் வந்து அவங்க பேக் பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க. ஃபுல்லாகவும் அவங்களே பேக் பண்ணுவாங்க, ஆனால் அது தனி ப்ரைஸ் இருக்கும். நம்மளே வந்து இந்த பாக்ஸ் மாதிரி வாங்கி பேக் பண்ணிட்டோன்னா அந்த ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது வந்து டெம்பரரியாக இந்த இடம் மட்டும் சமைக்கிறதுக்கு வச்சுருக்கோம். அங்கே ஃப்ரிட்ஜும் வந்து சேல் பண்ணிட்டோம். அதே மாதிரி தான் பெட்ரூம்லேயும் சேம் திங் தான். பாக்ஸஸ்லாம் வாங்கி பேக் பண்ணிட்டோம். சூட்கேஸ் வந்து க்ளாத்ஸ்லாம் வச்சுட்டோம். இதையும் இவங்க பேக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் அவங்களே பேக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டாங்க. டிவிக்கு வந்து நம்மக்கிட்ட பாக்ஸ் இருந்திருந்தால் நம்மளே பேக் பண்ணியிருந்துருக்கலாம். பாக்ஸ் இல்லை, அதனால் வந்து இவங்களே பேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க கரெக்டாக பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இங்கே தான் கீழே இருந்து பேசிகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ட்ரக்கு, அதுதான் அந்த ட்ரக் தான். ஆனால் இங்கே நம்மளுக்கு இங்கே முன்ன பால்கனிக்கிட்டே இங்கே நிறுத்துவாங்க. இந்த ட்ரக் தான் நம்ம பொருள் எடுத்துன்னு போகிறது. இங்கே நிறுத்திடுறாங்களா? பால்கனிலே மேலேருந்து எடுத்து வச்சிடுறாங்களா? எல்லாமே வெயிட்டாக இருக்கே.
இது எப்படின்னா உள்ளே வந்து பெருசாக இருக்கும். நம்மளது 1 BHKன்றதுனால உள்ளே எவ்வளோ இடம் பத்துதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு போடுவாங்க. இப்போ ட்ரக்கில் வந்து ஹாஃப் ஃபுல்லாச்சுன்னா அந்த ஹாஃபுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. 1 cubic feet மட்டும் இவங்க வந்து ரேட்டை வந்து போடுறாங்க. அது உள்ளே எவ்வளோ இதாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இன்கேஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து பாக்ஸ் வந்து இல்லை, எக்ஸ்ட்ரா பொருள்லாம் இருந்தால் வந்து இவங்களே பாக்ஸ் போட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. மூவிங் பண்ணுறப்போ நம்ம வீட்டில் ஃபோட்டோ எடுத்து இதெல்லாம் அமுச்சிட்டோன்னா அவங்க வந்து பொருள்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ப்ரைஸுன்னு ஒரு ப்ரைஸ் லாக் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ட்ரக்கில் வந்து எவ்வளோ இடம் பத்துதோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி விலை வந்து கொஞ்சம் ஹை பண்ணுறதோ இல்லை கொஞ்சம் மைனஸ் பண்ணுறதோ பண்ணுவாங்க. அதெல்லாம் சமைக்கலான்ட்டு எல்லாம் எடுத்து வச்சேன், அப்படியே எல்லாம் கிடக்குது அவங்க வந்துட்டோன்னே. அப்புறம் தான் சரி உருளைக்கிழங்கு பூரி தான் பண்ணலான்னு வச்சுருந்தேன். அவங்க போயிட்டோன்னே தான் அப்புறம் சமைக்கணும். இப்போதைக்கு வந்து பேக் பண்ணிட்டு அவங்க சீக்கிரமாக பேக் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா நம்ம எல்லாமே பேக் பண்ணிட்டதுனால அவங்க சீக்கிரமாக பேக் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பேக்கிங் ஆகுதுன்ட்டு. வந்தாங்க, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஸ்டாக் பண்ணிட்டாங்கல்ல. குட். ஓ, பெட்ஷீட் போட்டு மூட்டாங்க. பெரிய பெரிய பொருள்லாம் செமையாக கூட்டிட்டாங்க. சூப்பர். அப்போ அந்த பெரிய டப்பாவும் அப்படி தான் மூடிடுவாங்க. சோஃபாவை ரெண்டும் பிறந்துட்டாங்க. அந்த ஹாஃப் அங்கே போயிடுச்சு, இந்த ஹாஃப் இங்கே வந்துருச்சு. ஆமாம், நெட்டே போட்ட சத்தத்தில் நான் பேசுறதே கேட்கறது. ஒட்டிட்டாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. ஐயோ ரொம்ப கிட்ட வருது, இங்கே பாருங்க. ஐயோ எப்படி எடுப்பாங்க? இவ்வளோ கேப் இருக்கே, இங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம். அப்படியே இறக்கி விட்டுருவாங்க. கீழே இருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. எடுத்துட்டாங்க. தள்ளிப்போ மேலே ஏற்றிட்டாங்க. எவ்வளோ மேலே வந்துருச்சு பாருங்க. இது வரைக்கும் மேலே வந்துருச்சு. I think truck இன்னும் சைடா போகணும். இங்கிருந்து இறக்கிடுவாங்களா? இந்த பார்ஸ்ல இதுக்கும் லேட்டர் போட்டாங்க இந்த டிஸ்டன்ஸுக்கு. வைக்கல. ஓ, இப்படியே கொடுத்துட்றாங்களா? சின்ன டப்பாலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சின்ன டப்பா 3 more daysல மூவ் பண்ணுறோமா? இப்போ அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்போ இது நான் சொன்ன ஐடியா தான். பக்கத்து வீட்டில் வந்து காலி பண்ணுறப்போ பால்கனி விளையாடு எடுத்து போட்டாங்க. நான் சொன்ன ஐடியா தான் கடைசியாக ஒர்க் ஆச்சு. அம்மா வந்து பார்க்கட்டாடா, நீங்களும் ஹெல்ப் பண்ணுறீங்களா? காமிங்க. எதுமே பண்ணலடா, லைக் டாப்ல கூட எதுமே பண்ணல. தள்ளு எங்க இருக்கு? டாப்ல மேல. ஓ ஆமா, எதுமே பண்ணல, ஜஸ்ட் சேர் மட்டும் தான். இங்க பாருங்க சேர். Do I do a fifth? ஏய் அந்த இதுண்டா அப்பா சொன்னாரு, அந்த ஒரு கோடுக்கு ஒரு விலையாம். நம்மளுக்கு வந்து 1 BHK. இந்த சல்லிப்போ அம்மாவுக்கு தெரியல. ஓ அது மேலே தூக்கி வச்சிட்டாரு எல்லாத்தையும். இதுதான் விலை அதிகமாகும், அதுக்கு தான் நமக்கு இதுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொடுங்க. ஸ்வாட்டிக்ல தான் நம்ம எல்லாமே வச்சிருக்கோம். இங்க ஏன் அங்க வைக்கிறாங்க? ஏன்னா அங்க தான் லைக் நம்ம ஸ்டஃப் எல்லாமே. ஓ அதுதான் வந்து அந்த குட்டி அந்த செவுரு மாதிரி வச்சு அந்த இங்க தான் வச்சிருக்கோம். அதே நமக்கு எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. ஓ அவங்களே போட்டிருக்காங்கல்ல இந்த பாக்ஸஸ் எல்லாம். இது பேரு ஆட்டிக் ஏரியாவா? மாம்ஸ் ஆட்டிக் ஏரியா. நம்ம பாக்ஸஸ் எல்லாம் வச்சிருவாங்க. இது ரியல் லைக் அந்த ஹவுஸ்ல. இது இப்படிதான் பிளான் பண்ணுவாங்கல்ல. இது மாம்ஸ் ஆட்டிக் ஏரியா. ஓ இங்க டேபிள், இங்க சின்ன சின்ன டேபிள், இங்க வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், எலக்ட்ரானிக்ஸ், ட்ரெஸ்ஸரு, ஸ்டாக் பாக்ஸஸ். ஓ இதை வச்சு தான் இந்த ட்ரக்கை வந்து பிளான் பண்ணுறாங்க இவங்க. நான் கூட இவங்களே ஒரு டைம் வந்து ரீடிசைன் மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு கலர். ஆமா அது அதுக்குள்ள அடங்கிடுச்சுன்னா உனக்கு காசு எக்ஸ்ட்ரா கிடையாது. இந்த ரெட் கலர் இங்க இருக்கு பாரு, மூணாவது அதான் தெரியுது. அந்த இடத்துல இருக்கு அது, அந்த ஆரஞ்சு கலர் ரோப் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்ப இந்த இடம்லாம் அடங்கிடுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடங்காது. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா வரும், அதனால தான் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு வரும். புரியுதா? அப்ப நாங்க பின்னாடி இடம் இருக்கே ஆரஞ்சு கலர் பின்னாடி சோஃபாக்கு போலாம் வச்சு அதுக்கு மேலே இதெல்லாம் அடக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை தாண்டிச்சுன்னா காசு நம்ம கட்ட வேண்டியது. இன்னும் நம்மளது இவ்வளோ பொருள் இருக்கே வைக்க வேண்டியது. இப்போதான் கழட்டுறாங்க.
இது ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் அதை தாண்டிடும், அந்த இடத்த தாண்டிடும். அது கண்டிப்பாக தாண்டிடும். அது என்ன ஜஸ்ட் ஒரு 3 தான் இருக்குது. 1 2 3 கோடு தான் இருக்குது. இன்னும் இவ்வளோ பெரிய பொருள் வைக்கணுமே. வெயிட், இதுக்கு டப்பா வந்து நம்மளே போட்டு வந்துருக்கலாம். இது டப்பா இல்லாததுனால இதாகிடுச்சு. டப்பா ட்ராஷ் போட்டோம். நம்ம வீடு காலி பண்ண போதும் நினச்சோம். இப்போ நல்லா வீடு காலி பண்ணுறோம். ஃபுல்லாக எடுத்துன்னு போகிறாங்க பாரு. அதுக்கு தான் நம்ம காசு போட்டிருக்கோம். லிஃப்ட்டுக்கு தனி ப்ரைஸு, ஸ்டெப்ஸுக்கு தனி ப்ரைஸு, அதுக்கெல்லாம் அலை போட்டிருக்கோம்ல, அதனால இப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ அதை ஆன் பண்ணிட்டு தூக்குவார், எடுத்துட்டாரு. இப்போ இதை ஆன் பண்ணி தூக்குவார் மேலே. மேலே வருது. அவரும் ஐ திங்க் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளுறாங்க வண்டியை, ஏன்னா அது இருக்குது. ஏன்னு தூக்குறப்போ ஏற்றிட்டார். இப்போ இங்கேருந்து அவங்க ஈஸியாக தைச்சிருவாங்களா, எல்லாம் தள்ளிட்டுவாங்க அப்படி. அந்த லைட்டே காணும். ஏன் அவர் வேலைக்காக இறங்குறாரு. அவர் இந்த பக்கம் இறங்குனாருன்னா அங்கேருந்து வர அப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால இறங்குறாரு அவர். ஏன்னா அதில் பிடிக்கணும்ல அவங்க வரவங்களுக்கு, அதனால இறங்கிடுறாரு. அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க. அப்படியே கையெழுத்தும் போட்டாச்சு. அவ்வளோதான், வண்டி கிளம்ப வேண்டியதுதான். பேக்கிங் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா டேமேஜ் ஆனாலோ இன்சூரன்ஸு கவர் ஆகும். கொடுத்துட்டாங்க. டேமேஜ் ஆன பொருளை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், ட்ரக் போயிடுச்சு. இதெல்லாம் அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல. அவ்வளோதான், ட்ரக் போயிடுச்சு. மூட்டாங்க எல்லாத்தையும். அவர் நூறு வச்சிருப்பார் காப்பி. அவ்வளோதான், ட்ரக்கு போயிடுச்சு. பேக்கிங் மூவிங் முடிஞ்சிருச்சு.